வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இந்த வார ஏஐ திஸ் வீக். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஏஐ உலகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. புது டெக்னாலஜிஸ் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அது கூடவே பயமுறுத்தும் வேலை நிறுத்தங்களும் வருது. அது வேலையிலிருந்து நீக்கிறதும் வருது. வேலை நீக்கங்களும் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ அளவுக்கு முடியறோம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் கூட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ஸ்ரீராம் வந்திருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் வந்துட்டு நம்ம நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வித் தட் செட், வெல்கம் டு சொல்வனம் வினாவனம் ஏஐ திஸ் வீக். வாங்க ஸ்ரீராம், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டிஜே, தேங்க்யூ. சொல்வனம் வாசகர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏஐ எல்லாம் வளர்ந்தோட என் ஆடியோ ஃபர்ஸ்டாக வந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டிஜே வணக்கம், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அகைன். ப்ளீஸ், லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் பட் வித் த பேங்க். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே வந்துட்டு நம்ம வந்து வேலை நிறுத்தம் அப்படின்னு பயமுறுத்தும் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹையரிங், அதுவும் வந்து போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கம்பெனியில இருக்கிற ஆட்களை வந்து பிடிச்சு இழுத்து அவங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மெட்டாவோட சிடிஓ அப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க. அது தவிர வந்துட்டு ரொம்ப நாளா மெட்டாவுக்கு வந்து இந்த திங்கிங் மெஷின்ஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மேல ஒரு கண்ணு. ஸோ அந்த கம்பெனில இருந்து இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்துட்டு மில்லியன் கணக்கில் பணம் கொடுத்து எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது மில்லியன் எல்லாம் தாண்டி போய் லேட்டஸ்டா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க பில்லியன்ல போயிருச்சு. ஸோ நாங்க $1 பில்லியன் கொடுக்குறோம், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த திங்கிங் லேப் அப்படின்னு மீரா மொராட்டி முன்னாள் ஓப்பன் ஏஐல இருந்த அவங்க தான் திங்கிங் மெஷின்ஸ் லேப் அப்படின்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனி வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு தான். ஸோ லேட்டஸ்ட் அதுல வந்து இந்த போர்ஷிங் அப்படின்னா ஒருத்தர் வந்து அங்கிருந்து கவ்வி எடுத்துட்டு வர்றது. அப்படி கவ்வி எடுத்து கொண்டு வந்த நபர் தான் ஆண்ட்ரி டுலூச் அப்படின்னு சொல்றது. அவர் வந்து கோ-ஃபவுண்டர், இந்த மீரா மொராட்டியோட கம்பெனியோட கோ-ஃபவுண்டரே வந்துட்டு $1.5 பில்லியன். அதாவது இவங்க வந்து மெட்டா வந்து மார்க் ஜக்கர்பர்க் வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு மீரா மொராட்டி கம்பெனியே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா, அது முடியாம போயிடுச்சு. இப்போ கம்பெனி தானே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில வந்து ஆண்ட்ரூ டுலூச் அப்படிங்கிறவர் வந்து கூட்டு வந்திருக்காரு. ஸோ ஏஐல வந்து ஒரு பக்கம் வேலை நிறுத்தங்கள் அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, எப்படி இந்த அம்யூனிஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்றது எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வந்து எங்க கம்பெனில வந்து இந்த மாதிரி அதிக மூளையிட்ட ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ டுலிச் வந்திருக்கான்னு சொன்னாரு. இனிஷியலா அவரு கொடுக்க போறத அவர் வந்து சேர மாட்டார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா $1.5 பில்லியன் அப்படிங்கிறப்ப வந்து பெரிய அண்ட் ஸ்டார்ட் ஒரு வருஷத்துக்கான சம்பளம் இல்ல, அது ஜஸ்ட் டு பி கிளியர். அது வந்து பீரியட் ஆஃப் 6 இயர்ஸ் ஆக்சுவலி. பட் இவன் 6 இயர்ஸ் அப்படின்னு போட்டவங்க கூட அது பயங்கரமான இதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு டாப் நியூஸா நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது மக்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா, நீங்க ஏஐ கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அடுத்த ஆண்ட்ரூ டுலூச் ஆகலாம், நீங்களும் அடுத்த மெட்டாவில் சேரலாம் அப்படிங்கறதான். வித் தட் சைடு, உங்களோட அடுத்த விஷயம், நம்ம வந்து ஸ்ரீனிவாசனை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரீனிவாஸ் இல்ல, நம்மளோட இந்தியன்ஸ் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ்க்கெல்லாம் கனவு. ஸோ அவர் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேட்டி எல்லாம் நிஜமா பார்த்துக்கோம். ஸோ நம்ம அந்த காமெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்கு வந்து நம்ம கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம், நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கட்டாயமா. அதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளிங்கிறதுனால நீங்க ஒரு பெரிய ஆட்டமாவோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எடுத்த உடனே பிக் நியூஸ், 1.5 பில்லியன். யூனிகார்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இந்த ரேட்ல போச்சுன்னா சிங்கிள் பர்சன் யூனிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏஐ மூலமா. அதனால இல்லையா, ஒரு கம்பெனி 1.1 பில்லியன் இல்லாம ஒரு ஆளே 1.1 பில்லியன் வேல்யூவேஷன்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ வித் தட், நீங்க நம்ம பெர்ப்ளெக்சிட்டி ஒரு பக்கம் நீங்க ஆடம் ஆகிட்டீங்க. பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு காமன் ப்ரௌசர் லிஸ்ட் பண்ணாங்க. எல்லாரும் வந்துட்டு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், $200 சப்ஸ்கிரிப்ஷன் தான் கிடைக்குங்கிற லிமிடேஷன்ஸ் இருந்தது. அதே சமயத்துல அரவிந்த் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு நான் உங்களுடைய கூகுள் குரோம் பிசினஸ் 30 வாங்கிக்கிறேன்னு ஆஃபர்லாம் விட்டாரு. நிறைய ராக்கெட் விட்டாரு. இப்போ புதுசா அவர் விட்டுருக்க ராக்கெட் வந்துட்டு என்னன்னா, பெர்ப்ளெக்சிட்டி காமன் ப்ரௌசர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. ஸோ அந்த $200 லிமிடேஷன் எல்லாருமே வந்து காமன் ப்ரௌசர் யூஸ் பண்ண முடியும். நம்ம முன்னாடி நம்ம பெர்ப்ளெக்சிட்டியை கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஏஜென்ட்ஸ் வரும்போது, அந்த மொபைல் ஆப் வரும்போது பேசணும் அதை பத்தி. இப்போ நீங்க எல்லாருமே வந்து காமன் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸோ இல்ல டாஸ்க் ஆட்டோமேஷனோ இல்ல இன்டெலிஜென்ஸோ எல்லாமே உங்களால வந்துட்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க
குரோமோ, ஐயோ யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அந்த ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸ் அது இம்பெடடா இருக்கும் இந்த காமன் ப்ரௌசர்ல. ப்ளீஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. சூப்பர். நான் வந்து வழக்கமா யூசுவலா சிப் நியூஸ் பத்தி கவர் பண்ணுவேன். அதனால இந்த வாட்டி சிப் நியூஸ்ல வந்துட்டு இது வந்து ஒரு ரிசர்ச்ல உங்களோட ஏரியாக்குள்ளேயும் கொஞ்சம் லைட்டா ரிசர்ச் அண்ட் சிப் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர்டி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இந்தியானா ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஒரு பாப்புலர் பப்ளிக் யூனிவர்சிட்டி. இது வந்து ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராப்டர் அப்படின்னு ஒரு ஒரு டிஃபெக்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா இந்த ராப்டர் இதுல என்னன்னா இந்த ராப்டர் யூசஸ் ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சிப்பை வந்து நீங்க சிப்ல இருக்கிற ஃபால்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு சின்ன சிப்புக்குள்ளார ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த இத்தனை பெரிய சிப் இருந்துச்சுன்னா அது வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பில்லியன்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் எல்லாம் வந்து செமி மைக்ரோமீட்டர் நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்றது அது வந்து ஒரு சிப் ஃபேப்ரிகேஷன்ல வந்துட்டு நீங்க ஃபேப்ரிகேட் பண்ண பிறகு எந்த அளவுக்கு அக்யூரேட்டா அது ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிப் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராசஸ்லயே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரே மாதிரி அதை எடுத்து அதை வந்து நானோமீட்டர் அதாவது ஒரு ஒரு 10⁻⁻⁹ தான் நானோமீட்டர். அதாவது ஒரு அணு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு அணு அளவுக்கான விஷயங்களை வந்துட்டு துல்லியம் எடுக்கிறது என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ரே டோமோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்ரே டோமோகிராஃபியை வந்து மெஷின் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு சிப்போட டீட்டெயிலா பார்த்துட்டு எந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சிப்போ ஒரு சர்க்கியூட்டோ ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இதுக்கு முன்னால் இருந்த டெக்னாலஜியில வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்யூரேசி வந்துட்டு 90% தான், 80 to 90% தான் இருந்துச்சு. இதனால என்னாச்சுன்னா சிப் மேனுஃபேக்சர் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்க நிறைய சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சிப் மேனுஃபேக்சரிங்னா நம்ம வந்து என்விடியான்னு சொல்லிடுறோம். ஸோ என்விடியா தவிர ஏஎஸ்எம்எல் ஏஎஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதெல்லாம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நீங்க பேசிக் செமிகண்டக்டர் அந்த அந்த சிலிகான் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். அதுக்கு அதுல கோல்டு பிளேட்டட் அந்த சர்க்கியூட் வைக்கிறது இன்னொரு கம்பெனியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல நிறைய வேஸ்டேஜ் நடந்துட்டு இருந்து அதனால எஃபிஷியன்சி குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ராப்டர் அப்படிங்கிறது வந்துட்டு 97 to 98 97.5 அப்படி 90.6 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து நீங்க 100 சிப்ல வந்துட்டு ஒரு 2.5 சிப்பு தான் வந்துட்டு 2.5% அளவுக்கு தான் வந்து இதுல வந்து தவறு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஸோ அது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த போர்டி யூனிவர்சிட்டி அந்த ரிசர்ச் ராப்டர் அப்படிங்கிறது வந்து அந்த டெக்னாலஜி அந்த டெவலப் பண்ணது வந்துட்டு அந்த டோமோகிராஃபிங்கிற அந்த இமேஜை எடுத்துட்டு அதை வந்து மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து ப்ரோட்டோடைப் கூட எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அக்யூரேஸா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிசர்ச்னால என்னன்னா இந்த செமிகண்டக்டிங் மேனுஃபேக்சரிங், சர்க்கியூட் மேனுஃபேக்சரிங், சிப் மேனுஃபேக்சரிங் சச் அஸ் என்விடியா இவங்க எல்லாருமே மெயின்டைன் பண்ண போறாங்க. நாட் ஓன்லி என்விடியா, இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஏஎம்டி ஆகட்டும், இன்டெல் ஆகட்டும், நிறைய பேர் சிப் மேனுஃபேக்சரிங், அமேசான் கூட சிப் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பார்க்கும். ஸோ அதுதான் இந்த வருஷம் இந்த வாரத்துக்கான பிரேக் த்ரூவான நியூஸ் அப்படின்னு சொன்னா சிப் மேனுஃபேக்சரிங்ல. ஸோ வித் தட் செட் உங்களோட ஃபேவரட் ஓப்பன் ஏஐ. அதுக்கு முன்னாடி டிஜே நீங்க நல்லது கொண்டு வந்தீங்க. நீங்க இப்போ இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா வந்து ஏஐஏ யூஸ் படுத்தி சிப்ஸையே பெட்டரா பண்றதுக்கான இஷ்யூ இல்லையா? சோ அது இது வந்து ஒரு மாதிரி எல்லாருமே இப்ப எல்லா சிப்ஸுமே வந்துட்டு எல்லா கம்ப்யூட்டர் சிப்ஸுமே வந்துட்டு ஏஐ ரன் பண்றதுக்கு இல்ல எப்படி வந்துட்டு மோர் கெப்பாசிட்டி கொண்டு வரலாம்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டேட்டா சென்டர்ஸ் அதிகமா கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜிபியூஸ்ல இருந்து சிபியூ ரன் பண்ண முடியுமான்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிப்ஸ் வந்து இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே பண்ணாலும் வந்துட்டு நீங்க இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்னன்னா ஏஐ கேப்பபிலிட்டிஸ் யூஸ் படுத்தி அந்த சிப் மேனுஃபேக்சரிங் சிப் தயாரிக்கும் போது இருக்கிற டிஃபெக்ட் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு பெட்டரா கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஒரு 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 ஃபவுண்டேஷனல் சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுல அடுத்த ஸ்டெப் என்னன்னா சிப் மேனுஃபேக்சரிங்ல இப்படி கார் மேனுஃபேக்சர்ல பாத்தீங்கன்னா சைனால வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆட்டோனமஸ். நீங்க வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த சப்ளை செயின்ல வந்துட்டு ஒரு அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் பார்ட்ஸும் எடுத்துட்டு வெளியில வரப்ப காரா வருது லிட்டரலி வித் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ அதே மாதிரி ஆட்டோனமஸ் இப்ப இந்த சிப் மேனுஃபேக்சரிங்ல என்ன பிரச்சனைனா நிறைய இடத்துல வந்து இந்த டோமோகிராஃபி இமேஜஸ் எடுத்துட்டு ஹியூமன் இன்டர்வென்ஷனோட பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கம்மி படிச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கும் வந்து அடுத்த ஸ்டெப் நகர்றதுக்கான முக்கியமான முன்னெடுப்பு அதை பார்க்கலாம். கண்டிப்பா. அப்புறம் ஒன்னு சொல்லி காசு பாரு, நீங்க நேனோமீட்டர் பத்தி பேசுறீங்க, அணுன்னு சொன்னீங்க இல்லையா? வாசகர்களுக்கு ஒரு கம்பேரிசன் என்னன்னா நம்ம தலை முடி மனிதருடைய ஒரு முடி வந்துட்டு 1,00,000 நேனோமீட்டர் அகலமானது. ஸோ 1 nanometer is like
தலைமுடியை வந்து 1,00,000 டிவைட் பண்ணா எவ்வளவு ஸ்மாலா எவ்வளவு குட்டியா இருக்குமோ அவ்வளவு குட்டி ஒரு நேனோமீட்டருங்கிறது ஒரு ஒரு ரஃப் கம்பேரிசன். ஸோ சூப்பர். அதோட ஆமா தேங்க்யூ. ஸோ திருப்பியும் இன்னொரு இன்னொரு பட்டாக்கா ஒரு தமாக்கா நியூஸ் என்னன்னா, ஓப்பன் ஏஐ நம்ம எல்லாருமே ChatGPT கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 13 நாள் முன்னாடி ஓப்பன் ஏஐ வந்து டெவ் டே அவங்க நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பேசுவோம். பட் இப்போ இந்த வாரத்துல என்னன்னா, அவங்களுடைய வேல்யூவேஷன் ஓப்பன் ஏஐ கம்பெனியுடைய வேல்யூஷன் வந்து 500 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு வந்துட்டு ரீச் ஆச்சுங்கிறது. எப்படின்னா ஓப்பன் ஐயோட எம்ப்ளாயிஸ் அவங்கள உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸ ஒரு 6.6 பில்லியனுக்கு ப்ரீ மார்க்கெட்ல இது இன்னும் ஓப்பன் ஐஓபிஓ ஆகல இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே பண்றது. இவ்வளவு வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன்ல 6.6 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வந்துட்டு இவங்க வித்திருக்காங்க. சாஃப்ட் பேங்க் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ். இது மூலமா என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு இது வித்தது எந்த அடிப்படையில் வித்திருக்காங்கன்னா வேல்யூவேஷன் வந்துட்டு 500 பில்லியன் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் அப்ராக்சிமேட்டா 300 பில்லியன் அப்படின்னு வேல்யூவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷேர்ஸை வித்தது மூலமா இது வந்துட்டு 6.6 பில்லியன் அப்படி சாரி 500 பில்லியன் வேல்யூவேஷன் ஆச்சு. இது வந்து சர்ப்ரைசிங் இல்லை, ஏன்னா வந்து நீங்க டே பாத்தீங்கன்னா அவங்களோட யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 800 மில்லியன் நம்ம வாசகர்களுக்கு நினைவுறுத்துறேன். நம்ம வந்து அந்த ஓப்பன் பேப்பர் பத்தி ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுல வந்து எவ்வளவு மெசேஜஸ் அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதுலயே அப்பவே வந்து அவங்க ஒரு 700 மில்லியன் 700 மில்லியன் யூசர்ஸ் இருந்தாங்கன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 800 மில்லியன் ஒரு வாரத்துல ChatGPT வந்து 800 மில்லியன் மக்களுக்கு மேல உபயோகப்படுத்துறாங்க. 800 மில்லியன்ங்கிறது வந்துட்டு 2 மடங்கு யூஎஸோட 2 மடங்கு அதிகம். லைக் யூஎஸ் பாப்புலேஷனோட மோர் தென் 2 மடங்கு இல்லையா. அவ்வளவு பேர் வந்து வாரத்திலே யூஸ் கொடுத்துறாங்க, அவ்வளவு யூசேஜ் இருக்கு. அது தவிர வந்து அவங்களோட ஏபிஎஸ்ல வந்துட்டு எவ்வளவு டோக்கன்ஸ் ஆகுதுன்னா ஒரு 6 பில்லியன் டோக்கன்ஸ் I forgot the count. Maybe I'll go back to this one. So அது மாதிரி எக்ஸ்ட்ராடனரி யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஒரு பங்கு ஒரு they want to be part of that one. ஒரு ஷேர் கிடைக்காதா, ஒரு ஸ்டாக் கிடைக்காதா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எம்ப்ளாயிஸ் வந்து they made good use of that one. சாஃப்ட் பேங்க், எம்ஜிஎக்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதனால ஓப்பன் ஏஐ வந்து 500 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ ஒரு கம்பேரிசன் NVIDIA, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் வந்து $1 trillion வேல்யூவேஷன் தாண்டிடுச்சு. ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஐபிஓ போர்ட் முன்னாடி பப்ளிக் முன்னாடியே வந்து $500 billion இருக்கு. அப்படின்னா நீங்க 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 கெஸ் பண்ணலாம் எவ்வளவு வேல்யூவேஷன் ஓப்பன் ஏஐ போகுங்கிறது. ஸோ யா ஒன் மோர் பிக் நியூஸ் ப்ளீஸ் பேக் டு யூ. நீங்க இந்த வேல்யூவேஷன் சொன்னதுனால அடுத்தது இந்த ஏஐ பொறுத்தவரை நியூ கிட் ஆன் த பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவரோட XAI எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அவர் கொண்டு வந்திருக்கு, கிராக் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பிரைவேட் ஈக்விட்டியில வந்துட்டு எப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி மிடில் ஈஸ்டர்ன் பையர்ஸ். அவங்க வந்து ஒரு 10 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த XAI வந்து அவர் நிறைய வாட்டி ஏஜிஐ இம்ப்ரூவ் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணறதுக்காக பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான டேட்டா சென்டர் கட்டிட்டு இருக்காரு. இங்கே ஆகட்டும் யூஏல ஆகட்டும் 2 இடத்துலயும் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து 10 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த 10 பில்லியன் படி கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா XAIயோட வேல்யூவேஷன் வந்து இன்னைக்கு 200 பில்லியன். சோ நீங்க வந்து இதை வந்து நீங்க ஓப்பன் ஏஐ 500 பில்லியன் சொன்னீங்க இல்லையா, 500 பில்லியன் வேல்யூவேஷன் வந்து ஓப்பன் ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல 5 to 6 இயர்ஸ் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமானது வந்து ChatGPT 1 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், ChatGPT 1 and 2 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த விஷயத்தை இப்ப நீங்க கிராக் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா, XAI அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ளாரையும் அவங்க வந்து 200 பில்லியன் பண்ணிட்டு நானும் உங்க கூட போட்டியில் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து
ஓப்பன் ஓப்பன் ஏஐ ஆகட்டும், பர்ப்ளெக்சிட்டியும் அதே மாதிரி மல்டிபிள் பில்லியன் டாலர்ஸ் கணக்குல இருக்காங்க. கூகுள், ஆந்த்ராபிக், டீப் மைண்ட், இவங்க எல்லாத்துக்கூடயும் போட்டியில டக்குன்னு இறங்கிட்டாங்க எக்ஸ்ஐ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து முன்ன வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எல்லாம் 1 பில்லியன் 10 பில்லியன் கம்பெனி ஆறதுக்கு வந்துட்டு பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆமா. இப்ப நிறைய கம்பெனி ஸ்டில் ட்ரில்லியன் டாலர், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப ட்ரில்லியன் டாலர் ஏஜென்சிக்குள்ள அப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் ஏஐ வந்து இன்னைக்கு 500 பில்லியன் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இன்னொரு 500 பில்லியன் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஆக வேண்டியது இல்லை. 6 மாசத்துக்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் டாலர் கம்பெனி. ஆகலாம் தல. ஸோ அது ஏற்கனவே இல்ல. சாம் ஆல்ட்மனும் ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து த growth அண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி தே வாண்ட் ஃபார் பில்டிங் திஸ் கிகா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சிப் அந்த டேட்டா சென்டர்ஸ் கட்டுறதுக்கு அவ்வளவு தேவைப்படுது. ஸோ அதனாலேயே இவங்க வந்து கண்டிப்பா வேல்யூவேஷன்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான வேல்யூவேஷன். இப்ப நீங்க சொல்றதை பத்தி இவங்க இந்த 500 பில்லியன் ஆமா. அளவுக்கு கம்பெனி வேல்யூவேஷன் இருக்கிறப்போ 1.5 பில்லியன் கொடுத்து எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லையோ அப்படின்னு கூட தோண ஆரம்பிக்குது. அப்ப இல்ல இல்ல வந்து ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் சொல்ற மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு ஏஐ இப்போ. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எல்லாம் டு ஓப்பன் ஏஐ. எல்லாருமே வந்து ஓப்பன் ஏஐ கூட எதனா பண்ணிக்கணும் ஆசைப்படுறாங்க. பின்னாடி நம்ம இதை பத்தி பார்ப்போம். ஓரளவுக்கு இது வந்து இவங்களே சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ ரொம்ப ஹைப் பண்ணி நம்மளே கொடுத்து நம்மளே வாங்கி இந்த மாதிரி இருக்கு. சர்க்குலர் எக்கானமி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்றாங்களா கூட தோணுது. பட் நெவர்தலெஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ட்ரில்லியன் டாலர் வேல்யூவேஷன்லாம் சீக்கிரமா வந்துடும் இந்த காலத்துல அப்படின்னு தான் தோணுது. ஒரு ஓப்பன் பார்த்தா ஒரு அகோர பசி இருக்கிற ராக்கெட் மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும், எங்கேயும் எல்லாத்தையும் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சர்டிபிகேட் மட்டும் இல்லாம எல்லா அப்ளிகேஷன்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸ், எல்லா ஜியோஸ், எல்லா டேட்டா சென்டர்ஸ், இது வந்து எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற ஒரு 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 வெறியில இருக்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம். ஆனா வந்து நம்ம தலைவர் மஸ்க் வந்துட்டு நானும் இருக்கேன்னா வேஷ்டியை மச்சி கட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுல என்ன காமெடினா, நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனே ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. எக்ஸ்ஐ வந்துட்டு 2 வருஷம் தான், 2 வருஷம். அப்பயே வந்து அவங்களுக்கு 200 பில்லியன் எவரேஷன் வருது. ஒரு சினிமா டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுல சம்பவம் பண்ணிடுறாங்கல்ல, சார்லி சொல்லுவாரு. அதுவும் நல்ல பரவாயில்ல. ஆனா அந்த டைலாக் வந்து காமெடியான டைலாக். அந்த மாதிரி சீக்கிரமா சம்பவம் பண்றாங்க. பார்ப்போம். இன்னும் சம்பவங்கள் பாக்கி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. விதட்சன், அப்ப நீங்க வந்து இது இந்த நம்ம பைரசி பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங் டேட்டா பத்தி. அத பத்தி நீங்க சொல்லுங்களேன். இப்போ அதுல அந்த பைரசி சம்பந்தம் நம்ம ஏற்கனவே டிஸ்னி வந்து கேஸ் போட்டு பண்ணது பார்த்தோம். அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த டிஸ்னியோட இமேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்க் கில்க்லாம் நிறைய யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்வலோட இமேஜஸ் வந்து நீங்க சாட் ஜிபிடிலயோ இல்ல கிராக்லயோ இல்ல ஏதாச்சும் கமர்ஷியலி அவைலபிள் சாட் பாட்ஸ்ல வந்து நீங்க ஜென்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் புக்ஸ் விஷயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம முன்னாடியே கொஞ்சம் இதை பத்தி பேசலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஜிபிடிஸ் எல்லாமே ப்ரீ ட்ரைன் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் ட்ரைன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சில ஆத்தர்னுடைய அவங்களுடைய புக்ஸோ அவங்களுடைய ஒர்க்கோ வந்து ட்ரைன் படலாங்கிற சந்தேகம் வரும்போது இப்போ காப்பிரைட் வயலேஷன் அப்படின்னு வருது. அதாவது என்னன்னா, இப்ப நான் ஒரு புக்கை எழுதுறேன் அப்படின்னா அந்த புக்லெட் சமாச்சாரத்தை யார் உபயோகப்படுத்தினாலும் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய உரிமை அது. என்னுடைய ஒண்ணு என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் இந்த புத்தகத்தை. அப்படி இல்லாட்டி நான் இங்க இருந்து யூஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு கிரெடிட் கொடுக்கணும். ரெண்டும் இல்லாம மூணாவது ஆள் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஜென்ரலா காப்பிரைட்ல ரொம்ப சிம்பிளிஃபைட். ஆனா இங்க இந்த இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பண்றது இருக்காங்கிற சஸ்பிஷன்ல. அப்போ சில ஆத்தர்ஸ் வந்துட்டு ஆந்த்ரோபிக்கு முதல்ல சூ பண்ணாங்க 9 வருஷம் முன்னாடி. அப்புறம் ஓப்பன் ஏஐயும் கிளைம்ஸ் வந்தது. இப்போ வந்து ஆப்பிள் வந்துட்டு ஆப்பிள் சூ பண்றாங்க. சில பாப்புலர் ஆத்தர்ஸ் மைக்கேல் கேபன் இந்த மாதிரி ஆத்தர்ஸ் சூ பண்றாங்க. ஆப்பிளுடைய நியூஸும் சரி, ஆந்த்ரோபிக் நியூஸும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். ரெண்டு ஒன்னா கவர் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா ஆத்தர்ஸ் வந்து இப்போ சிம்பிளா சொன்னோன்னே, இப்போ வந்து நம்ம லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுக்கிறோம். நம்ம டீச்சர் ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக் வச்சு நம்ம பாடம் நடத்துறாரு. ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேருக்கு அந்த புக்கை வாங்கியிருக்க மாட்டாங்க.
பட் இருந்தாலும் அந்த புக்ல இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை வந்து வாத்தியார் நடத்துறதுங்கிறது வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இந்த புஸ்தகத்துல நான் ட்ரீட் பண்ண சொல்லியிருப்பாரு. எப்போ இதை வந்து பசங்க உபயோகப்படுத்தினாலும் வந்து நான் அந்த அந்த ஆத்தர் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூஷன் இருக்கும். இதுவும் சாட்ஜிபிடியும் சரி, எல்லா எல்லா மாடலும் சரி இந்த மாதிரிதான் பண்ணுது, எல்லாத்தையும் இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கிளியரா ஆட்ரிபியூஷன் பண்ணுங்க, நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. பட் வந்துட்டு நான் அதை கத்துக்கல, நான் அதுல நான் யூஸ் பண்ணலங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. இது என்னுடைய சொந்த சொந்த புத்தி அப்படிங்கிறது. அதுதான் வந்து ஆத்தர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம். ரெண்டாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் தடுக்குது. இப்போ வந்து புத்தகம் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? இப்ப எல்லாத்தையுமே நான் சாட்ஜிபிடில கேட்டுக்கலாம், ஜெமினில கேட்டுக்கலாம், இல்ல பெர்ப்ளெக்ஸ்ல கேட்டுக்கலாம். அப்ப நான் ஏன் புக் வாங்கணும்? அப்போ அவங்களுடைய வந்து புக் யாரும் வாங்க மாட்டா, அவங்களுடைய பிசினஸ் பண்றது, அவங்களுடைய வாழ்வாதாரம் மாதிரி இதெல்லாம் சூட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காப்பிரைட் இந்த காப்புரிமை லாஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரீவிசிட் பண்ணணும் கட்டாயமா. நம்ம ஊர் ரிலேட்டா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இளையராஜா வந்துட்டு திருப்பியும் யாராச்சும் ஒரு பாட்டை யூஸ் பண்ணினா வந்து கேஸ் போடுவாரு. சில பேர் கேட்டு பெர்மிஷன் கேட்டு போனா கேஸ் போட மாட்டாரு, கேட்காம போனா கேஸ் போடுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? வெரி சிமிலர் டு தட். பட் நியூஸ் என்னன்னா, ரீசன்ட் நியூஸ் வந்து ஆப்பிள் வந்து சூ பண்ணிருக்காங்க. அதை தவிர ஏற்கனவே ஆந்த்ரோபிக் சூ பண்ணது வந்துட்டு 1.5 பில்லியன் செட்டில் பண்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய லேண்ட்மார்க். ஆந்த்ரோபிக் ஒத்துக்கிச்சு, நான் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னுடைய மாடல் ட்ரெயின் கிளாட் மாடல் ட்ரெயினுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால நான் வந்து ஆத்தர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆத்தர்ஸ்க்கு எவ்வளவு போகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். அதாவது ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு புக்குக்கு $3,000 வந்து காம்பன்சேஷனா கொடுக்குறாங்க. ஆனா மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1.5 பில்லியன். ஏன்னா மோர் தென் 500,000 புக், 5 லட்சம் புக்ஸ் மேல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கேசஸ் வர வந்துட்டு தான் இருக்கும், நான் எதிர்பார்க்கிறேன், நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல வந்து காப்பிரைட் லாஸும் வந்துட்டு டிஸ்னியா இருக்கட்டும், இமேஜஸா இருக்கட்டும், புக்கா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஒரு இறந்து போன ஒரு ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியா இருக்கட்டும், இல்ல இருக்கிற பாப்புலர் ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இப்போ முக்கால்வாசி மாடல்ஸ் என்ன பண்ணணும்னா நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இல்ல இப்ப சோரா கூட வந்துட்டு எம்எல்கே பத்தி சில யூசர்கள் வந்து தப்பா வீடியோ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சோரா யூஸ் பத்தி பண்ண மாட்டோம். ஜெமினி ரிலீஸ் ஆன புதுசா இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலா இருந்தது, போர்பாத தப்பா பண்ணாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஓவரால் அகைன் சம்மரி என்னன்னா வந்துட்டு இந்த மாடல் டெவலப்பர்ஸ் வந்துட்டு இப்ப இருக்க காப்பிரைட் லாஸ் படி தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க வந்து காம்பன்சேஷன் பண்ண வேண்டி இருக்கும். பட் இவென்ச்சுவலி இந்த 2 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ அதுக்குள்ளார நம்ம வந்து ஏஐ வந்ததுனால காப்பிரைட் லாஸ் கண்டிப்பா மாறும்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல சூப்பர். இதுல வந்து ஒரு சின்ன நுவான்ஸ் மாத்திரம், இந்த நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் இந்த ஆப்பிள் சூ பண்ணிருக்கிறது வந்து அவங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆப்பிளும் ஓப்பன் ஏஐ 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கதான் அந்த சூ பண்ணிருக்காங்க, அந்த சேஸ் போட்டிருக்கு. இல்ல ஆந்த்ரோபிக் வந்து நீங்க செட்டிலான கேஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நுவான்ஸ் என்னன்னா, ஆந்த்ரோபிக் எப்படி மாட்டிட்டாங்கன்னா, அவங்க இப்போ ஆப்பிள் வந்து சோர்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க, ரியல் புக்ஸ்ல இருந்து எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது ஆப்பிள் புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஆப்பிளோட அவங்களோட டிஜிட்டல் புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க சொன்னாங்க. ஆந்த்ரோபிக் எப்படி மாட்டிட்டாங்கன்னா, பைரேட்டட் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பைரேட்டட் அங்க இருந்து போய் எடுத்திருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. அந்த கிளாஸ் செக்ஷன் லாசூட்ல தான் கிளைம் பண்ணிருக்காங்க. அது ஆந்த்ரோபிக் ஒத்துட்டாங்க, ஆமாப்பா நாங்க வந்து பைரேட்டட் செக்ஸ்ல போய் எடுத்திருக்கோம், அங்க இருந்து அப்ப அந்த டேட்டா எல்லாம் டிலீட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த வந்து $500 பில்லியன் கம்பெனி அப்படின்னு நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி பைரேட் பண்ணி அதுவும் வந்து திருட்டுத்தனமா, அது அந்த அறிவு திருட்டு மாத்திரம் இல்ல, அந்த புக்கு அவங்க யூஸ் பண்ண புக்கே கூட பைரேட்டட் காப்பீஸ் அப்படிங்கறது தான் இதுல சோகமான தெரிஞ்சிருக்காங்க. காப்பி பண்ணிருப்பாங்க நல்ல மாதிரியா நினைக்கிறேன். ஆமா, அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது நம்ம ஏன் டிஜிட்டைஸ் பண்ணணும், ஏற்கனவே டிஜிட்டைஸ் பண்ணி அவன் பைரேட்டடா வச்சிருக்காங்களா, அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப நல்லபடியா சிந்திச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளி டீம்ல வந்து இது கொஞ்சம் புஸ்வானமா பார்க்கலாம் இந்த நியூஸ. ஆமா கரெக்ட். ஏஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது புஸ்வானம் தான். கரெக்ட். ஆமா. அடுத்து இன்னொரு ஒரு பேட் நியூஸ். அடுத்தது வழக்கமான நம்ம ஏஐல வந்துட்டு இந்த ஜாப் கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த வந்து நீங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு வந்து ஏஐல வந்துட்டு ஜென்ஏ ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. அதாவது 95% வரைக்கும் நம்ம ஜென்ஏல யூஸ் பண்ற வர ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் வந்து ரொம்ப வரதே இல்லை அப்படின்றாங்க. 95% ஆஃப் ஜென்ஏ யூஸ் பண்றது வந்து ப்ரொடக்டிவ் வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு என்ன ஜாப் கட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏஐனால எங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நாங்க ஆட்டோமேட் பண்ணிடுறோம். எங்களுக்கு ஜாப் கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் ஃபோர்ஸ் அத வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இப்போ வந்து நெஸ்லே ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 16,000 ஆட்களை வந்து வேர்ல்டு வைட்ல கட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத தொடர்ந்து அக்சென்சர் வந்து கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 11,000. ஆமா. 11,000த்துலருந்து 15,000 வரைக்கும் சொல்றாங்க. யுஎஸ்ல எல்லாம் சேர்த்தி. அடுத்தது வந்துட்டு அ இது Amazonல வந்துட்டு 15% ஆஃப் தியர் குளோபல் ஹெச்ஆர் வொர்க் ஃபோர்ஸஸ் அது வந்து பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஜாசி சொல்லிட்டு கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூமரா தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா சில இந்த பிளைண்ட் போன்ற டீம் பிளைண்ட் போன்ற தளங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ண நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஆமா இது மாரி எங்களுக்கு வந்துருச்சு. அக்டோபர் 28ஆம் தேதி பக்கம் வந்துட்டு அஃபிஷியல் நியூஸ் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூசுவலா தேங்க்ஸ் கிவிங் சமயத்துல வந்துட்டு நெறைய பேர் லே ஆஃப் பண்ணாம அடுத்த வருஷம் தள்ளி போடுவாங்க. அந்த விஷயத்தை மாத்தி வச்ச மகானுபாவர் வந்து நம்ம எலான் மஸ்க் பண்ணி வச்சாரு. ட்விட்டர் வந்து இதே மாரி தான் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னால வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் வாரத்துக்கு முன்னிலேயே கட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு முந்தினயும் கூட கட் பண்ணாங்க. கொஞ்சம் எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த வாட்டி அதே மாரி வந்துட்டு இந்த அக்டோபர் மாசம் வந்து கொஞ்சம் பிளட் பாத் மாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சோகமான நியூஸ். ஒரு பக்கம் வந்து ஒருத்தருக்கு $1 பில்லியன் குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆயிரக்கணக்கான ஆட்களை வந்து வேலை நிறுத்தம் செய்றாங்க. இவங்க எல்லாரும் வந்து முன்ன வந்து ஏஐன்னு சொன்னவங்கலாம் வந்துட்டு ஏஐனால ஜாப் கட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நல்ல விஷயம் சொல்றாங்க என்னன்னா, நாங்க திருப்பி எடுப்போம் அப்படின்றாங்க. எப்ப எடுக்க போறோம்ன்னு சொல்லல. ஆனா வந்து எங்களுக்கு வந்து அக்சென்சர் குறிப்பா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணா எங்களோட கன்சல்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாக்னேட் ஆயிருச்சு. அத வந்து நாங்க ரீட்ரெயின் பண்ணி, ரீபிராண்ட் பண்றதுக்கு அ நெறைய ஆட்கள் வந்து ஏஐ கத்துக்கிட்ட ஆள் வேணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க சொன்ன மாரி 11,000 அப்படின்னு இருக்காங்க. இப்ப யுஎஸ் இது சேர்த்துனா 15,000 அமேசான் 15%. அமேசான் வந்து மில்லியன் கணக்கான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 15% அது பெரிய நம்பரா இருக்கும். ஸோ அது அஃபிஷியல் ஆமா. நம்பர். நெஸ்லே வந்து நான் சொன்ன மாரி இன்டர்நேஷனல் கம்பெனி இன்னொரு 16,000. இது தவிர சேல்ஸ் ஃபோர்ஸ், மைக்ரோசாஃப்ட், நெறைய. கூகுள் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு மில்லியனுக்கு மேல ஜாப் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சோகமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க சொல்லுங்களேன். இந்த இது 2மே வந்துட்டு முதல்ல பார்த்த $1.5 பில்லியன் ஆஃபரா இருக்கட்டும், இந்த 100 மில்லியன் மேல ஜாப் ஆஃபர்ஸ் மெட்டா ஹையர் பண்றதா இருக்கட்டும். கேக்குதா? சாரி, கேக்குது. கேக்குதா? கேக்குது. ஆமா. அஹ் ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜாப்ஸ் கட் 2மே வந்துட்டு ஒரே தான். ம். ஒரு நாணயத்து 2 பக்கமா நான் பாக்குறேன். எசென்ஷியலா என்ன சொல்லுதுன்னா, ஏஐனால ஒரு பக்கம் ப்ரொடக்டிவிட்டி, வேல்யூவேஷன் எல்லாம் அதிகமாகுது, நிறைய வேலை பண்ண முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏஐனால வந்து நிறைய ஜாப் லாஸ். இதான் உண்மை. இதுக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் த டே பாட்டம் லைன் நிறைய ப்ராஃபிட் வேணும். ஸோ மேல வந்து நிறைய வேலை பண்ணலாம், நிறைய வேலை பண்ணலாம், நிறைய வேலை பண்ணலாம் சொல்லிட்டு டாப் லைன் இன்க்ரீஸ் பண்றாங்க. கீழே வந்து யாரெல்லாம் யாரெல்லாம் வச்சு யார் பண்ற வேலையெல்லாம் ஏஐல பண்ண முடியுமோ, இல்ல யாரெல்லாம் வந்து ஏஐனால ரீட்ரைன் பண்ண முடியலையோ, யாரெல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணாம இருக்காங்களோ, இல்ல ஜென்ரலாவே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்காது, எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ 2 பேரும் நடந்துட்டு இருக்க போது மோர் அண்ட் மோர் ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு வந்து மோர் வேல்யூவேஷன், மோர் சேலரி அந்த பக்கம் போக போகுது. ஏஐ தெரியாதவங்களுக்கு வந்து வேலை இல்லாதது, வேலை குறையிறது நடந்துனே இருக்க போகுது. ஸோ இது 2ம் நம்ம நடக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து 2 இடத்துக்குமே காரணம் வந்து ஏஐங்கிறது வந்து உண்மை. இவன் ஆக்சென்சர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் ரீட்ரைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காலேஜ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். அமேசான் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் இன்னோவேட்டபிள் as பார்ட் ஆஃப் யூசிங் ஏஐ ட்ரிவன் எஃபிஷியன்சி. யூஸ் பண்ற வேர்ட் வந்து ஏஐ ட்ரிவன் எஃபிஷியன்சி. ஆமா. ஸோ இது வந்து ஒரு பக்கம் ப்ரொடக்டிவிட்டி கெயின் அதிகம் பண்ணலாம், அதிகமான வேலை பண்ணலாம், அதிகமான யூஸ் கேசஸ், அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து யாருடைய வேலையெல்லாம் வந்து ஏஐல சீப்பா பண்ண முடியுமோ, இல்ல ஃபாஸ்டா பண்ண முடியுமோ, இல்ல சீக்கிரமா இல்ல வந்து எஃபிஷியண்டா பண்ண முடியுமோ, அதெல்லாம் குறையுங்கிறது வந்துட்டு இட்ஸ் ரியாலிட்டி. நம்ம இதை ஃபேஸ் பண்ண போறோம். நீங்க சொல்ற மாதிரி திருப்பி எப்ப ஹையர் பண்ணுவாங்கன்னா, எப்ப பண்ணுவாங்கிறது ஒரு கேள்வி, யாரை பண்ணுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கரெக்ட். யாரை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, யாரெல்லாம் வந்து ஏஐ எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஆஹ் எப்படின்னா நான் இப்போ ஒரு சாதாரண நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பா இருக்கேன். நான் வந்துட்டு எப்படின்னா நான் வந்து கோடெக்ஸோ இல்ல வந்து கிளாடோ எதெல்லாம் யூஸ் படுத்தி கிட்ஹப் எதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஆட்டோமேட்டிக் மோர் அண்ட் மோர் கோட் எஃபிஷியன்டா பண்றேனா, இல்ல வந்து பக் இல்லாத கோட் கிரியேட் பண்றேனா, இல்ல வந்துட்டு அதிகமான ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்றேனா, இந்த மாதிரி எனக்கு கேப்பபிலிட்டி இருந்தது எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதை தவிர நான் நல்ல ஸ்ட்ராங் போடுறா இருக்கலாம், பட் ஏஐ யூஸ் பண்ணாம இருந்தேன்னா அது கண்டிப்பா எனக்கு வேலை வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும்.
ஸோ நம்ம வாசகர்களுக்கு இதனால நீங்க வந்து எப்படியாச்சும் உங்களுடைய கரண்ட் வேலையில வந்து எப்படி நீங்க ஏஐ யூஸ் பண்ண முடியும், எப்படி எஃபெக்டிவ் உங்களுடைய வேலையை நீங்க எப்படி திறம்பட செய்ய முடியும்னு பாருங்க. அப்படி முடியல ரீச் அவுட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிசோர்சஸ் வந்து நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்றோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓப்பனிங் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே நீங்க வந்து இந்த 8 வாரத்துக்குள்ளேயோ அவங்க வந்துட்டு 80% ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து அவங்க கோட் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. 6 வாரம் சொன்னாங்க. என்டையர் அந்த ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம திருப்பி எஜென்டிக் நியூஸ்ல பார்ப்போம். என்னெல்லாம் அவங்க டெவ்டேல அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களால வந்து சில வாரங்கள்ல பண்ண முடிஞ்சது. கூகுள் திருப்பி சொல்லுது 50% கோடு, 40% கோடு, நம்பர்ஸ் வேரி ஆகுது. எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய கோடு வந்துட்டு ஏஐ ஜென்ரேட்டட், மைக்ரோசாஃப்ட் சொல்லுது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அகைன் எல்லாமே வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு உடனே கோடு வந்துடும் சொல்லல. பட் பத்தி கோட் ஜென்ரேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி பண்றாங்க அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகப்படும். நீங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்க வேலை பாதிக்கப்படும்ன்றது உண்மை. அதே மாதிரி நீங்க டேக்ஸ் சேவிங் சொன்னீங்க, அந்த ஜாப் கட் வந்து October 28 சொன்னீங்க. சில பேர் சொல்றாங்க அட்லீஸ்ட் இந்தியால எல்லாம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் பண்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. பட் அட்லீஸ்ட் அது ஒன்று இருக்கே, டேக்ஸ் சேவிங் போது பண்ணாம தீபாவளி போது பண்ணாம கொஞ்சம் தள்ளி பண்றாங்கிறது ஒரு கான்சலேஷன். கரெக்ட் கரெக்ட். பட் மோர் அண்ட் மோர் எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா, அது கொஞ்சம் சோகமான விஷயம். பட் பார்க்கலாம், நம்ம நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அதை ரீட்ரெயின் பண்ணி மக்களும் ரீட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு நம்மளுக்கு ஐ ஓப்பனிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏஐ கத்துக்காதவங்க அதுல தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு எஃபர்ட் எடுத்து அதை கத்துக்கிட்டு பி ரிலவென்ட் டு த டெக்னாலஜி அப்படிங்கிறதான். வி கான்ட் எஸ்கேப் ஏஐ, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். வித் தட் செட் நீங்க சொல்லிட்டீங்க டெவ் டே, அதுதான் நம்ம வந்து ஹைலைட்டா கவர் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க வந்து டெவ் டே பத்தி பண்ணுங்க. அதே மாதிரி ஏஜென்ட் கோர் பத்தி, அமேசான் ஏஜென்ட் கோர் பத்தி, பெட்ராக் ஏஜென்ட் கோர் பத்தி ஃபர்ஸ்ட் டெவ் டே பத்தி ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் நான் வந்து கொஞ்சம் டீசர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். டெவ் டே வந்து October 6 நடந்தது ஓப்பனிங் வருடாந்திர டெவ் டே. அவங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்க முக்கியமா ஏஜென்ட் கிட் அப்படிங்கிறது, அப்புறம் ஏஜென்ட் எஸ்டிகே, அப்புறம் ஏஜென்ட் பில்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சாட் ஜிபிடிக்குள்ளேயே நம்ம ஏஜென்டிக் கேபிட்டல்ஸ் பத்தி பேசணும். டிக்கெட் புக் பண்றது, இல்ல வந்து ரெசர்வேஷன் புக் பண்றது, இல்ல ஒரு வெப்பேஜ்ல இருந்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கோட் எக்ஸிக் பண்றது. ரொம்ப சிம்பிளா வந்து டிராக் அண்ட் டிராப் மூலமா இந்த மாதிரி ஏஜென்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஏஜென்ட் பில்டினுடைய கேப்பபிலிட்டி. ஒர்க் ஃப்ளோ தான் அது. மோர் தென் ஏஜென்ட், இட்ஸ் அபவுட் எப்படி நீங்க வந்து நம்ம விஷுவல் யூஸ் பண்றீங்கன்னா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராம சீக்கிரமா டிராக் அண்ட் டிராப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க ஒரு மல்டி ஏஜென்ட்ஸ் வச்சுட்டு ஒரு பிசினஸ் கேஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு ஏஜென்ட் பில்ட் யூஸ் பண்ண முடியும். இதுலயே சில கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பிஐ டிடெக்ட் பண்றது, காட் ரேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு இன்புட்ஸை வந்துட்டு பிஐல பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கலாம், இல்ல வந்துட்டு மெலிஷியஸ் அட்டாக்ஸ், இல்ல சஸ்பீஷியஸ் கான்டென்ட் டிடெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் நீங்க வந்து பில்ட் பண்ணும்போதே நீங்க வந்து சேஃபா பில்ட் பண்ண முடியும். இதை தவிர நீங்க வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் booking.com நிறைய கேப்பபிலிட்டிஸ், ஃபைல் சர்ச், வெப் சர்ச், எம்சிபி சர்வரோட கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து டாய் மாதிரி இல்லாம ஒரு ரியல் ப்ரொடக்ஷன் கேஸ் மல்டி ஏஜென்ட் அவங்களால வந்து சிம்பிளா டிராக் அண்ட் டிராப் வச்சு வெரி சிம்பிள் லோ கோட் வச்சு பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதை தவிர வந்து சாட் ஜிபிடிக்குள்ளேயே வந்துட்டு உங்களால வந்து இந்த இந்த அப்ளிகேஷன், இந்த ஆப் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர முடியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் டீல் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க உங்களுக்கு ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வரணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கோடிங் எல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் வித் ஏஜென்ட் எஸ்டிகே அண்ட் ஏஜென்ட் கிட் நீங்க வந்து சாட் ஜிபிடி மாதிரி இன்டர்ஃபேஸ்லயே வந்து இந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுடைய சாட் இன்டர்ஃபேஸ்ல இந்த பேசிக்கலா நீங்க ரப்பா சொல்லணும்னா ஒரு சாட் ஜிபிடி வச்சே ஒரு ஏஜென்ட் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க அவங்க. ஸோ தட் சாட் ஜிபிடி தான் உங்களுடைய எல்லா ஏஐ வேலைகளுக்கும், உங்களுக்கு ஏஐ தேவைகளுக்கும் ஒரு இடமா இருக்கும். நீங்க வெளியில ப்ரௌசருக்கு போக வேண்டாம், இல்ல வந்து கோட் அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் வந்து பண்றதுக்கு அவங்க எய்ம் பண்றாங்க. இட்ஸ் அ பிக் திங். இது ஒரு வேற வகையில பார்க்கணும்னா உங்களுடைய சிங்கிள் பாயிண்ட் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமே சொல்லிக்கலாம். ஆப்பிள் எப்படி ஆப் ஸ்டோர் கொண்டு வந்ததோ, இல்ல வந்து AWS மார்க்கெட் பிளேஸ் மாதிரியோ வந்து ஏஜென்டிக் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து சாட் ஜிபிடியே வந்து கொண்டு வர முடியும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த டெவ் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து 800 மில்லியன் மேல இருக்க யூசர்ஸ் இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க.
நானும் வந்து ஏஜென்ட் பில்டர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரு ஒரு சிம்பிள் ஏஜென்ட் மல்டி ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ பண்ண முடியுது. நோட் மேஷன் மாதிரி கம்பெனிஸ் தான் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் இன் டேஞ்சர். ஏன்னா வந்து நோட் மேஷனும் வந்துட்டு இந்த மாதிரி டிராக் அண்ட் ஆஃபீஸ் பற்றி ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் ஏஜென்ட் பில் பண்றதுக்கு வந்துட்டு கேம்பஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒர்க் ஃப்ளோ எடிட்டர் வந்துட்டு ஏஜென்ட் பில்டர் வந்து டைரக்ட் காம்படிஷன் டு தீஸ் திங்ஸ். அதை தவிர நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஏஐ வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் கம்பெனி வைஸா எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் இருக்கணும் எய்ம் பண்ணுது. இதை தவிர வந்துட்டு சாட் ஜிபிடிங்கிற இன்டர்ஃபேஸ் நிறைய வந்துட்டு எல்லா எல்லா ஏஐ கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுது. இது மூலமா வந்து ஒரு பக்கம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்குன்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. பட் அந்த ரிலேஷன்ஷிப் மாறிட்டே வருதுங்கிறதுடைய பெரிய இண்டிகேஷன் இது. இன்ஃபேக்ட் இது ஒரு சேலஞ்சாவே சொல்லலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கோபைலட் தான் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான் எல்லா ஏஐ கேப்பபிலிட்டிஸும் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் நீங்க எங்க யூஸ் பண்றீங்க? உங்களுடைய வேர்டோ பவர் பாயிண்டோ இல்ல வந்துட்டு டைனாமிக்ஸ் தியரமோ எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் கோபைலட் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஐடியா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல ஏஐ கேப்பபிலிட்டிஸ் நாங்க வந்து சாதாரணமா நேச்சுரலா இன்ட்ரோடியூஸ் பண்றோம், நீங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா சாட்ஜிபிடி எங்களுடைய இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் நாங்க சாட்ஜிபிடி கொண்டு வர போறோம் அப்படின்னு ஓப்பன் வந்து சேலஞ்ச் வரதாவே நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். இதெல்லாம் சேர்ந்துதான் அதனுடைய வேல்யூவேஷன் அவ்வளவு பெருசு இருக்கு. இது தவிர ஏஜென்டிக் ஏஐ கேபிட்டல்ஸ்ல வந்துட்டு அதே வாரத்துல அமேசான் இதே ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு அமேசான் பெட்ராக் ஏஜென்ட் கோர் அப்படிங்கிற அந்த 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 ப்ராடக்ட் அந்த ஃபீச்சரை வந்துட்டு பெட்ராக்ல வந்து ஏஜென்ட் கோர் ஒரு ஃபீச்சர் அதை வந்து ஜிஏ பண்ணிருக்காங்க, ஜெனரல் அவைலபிலிட்டி பண்ணிருக்காங்க. நம்ம ஐ திங்க் நம்ம கவர் பண்ணமா நினைப்பில்லை, எனக்கு ஜூலைல வந்துட்டு இது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஏஜென்ட்ஸை வந்து சிம்பிளா யூஐ ஒரு நல்ல யூஐ பத்தி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் எப்படி நம்ம பில்ட் பண்றது ஒரு உங்களுடைய பிசினஸ் யூஸ் கேஸை வந்து நீங்க அதுக்கு ஒரு எப்படி ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுங்கிறது வந்து ஏஜென்ட் கோர் வந்து வில் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. கோர் அடிக்கிறதா எதா இருக்கட்டும். ஏஜென்ட் கோருக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்துட்டு இது சுருக்கமா சொல்லிடுறேன். ஓப்பன் ஏஐக்கும் ஏஜென்ட் கோருக்கும் ஒரு கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்ல அந்த மாடல்ஸ் எல்லாமே ஆஸ் ஆஃப் இப்போதைக்கும் ஓப்பன் ஏஐக்கு வந்து நீங்க வெறும் ஓப்பன் ஏஐ மாடல் தான் யூஸ் பண்ண முடியும், ஜிபிடி அதான் யூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து ஏஜென்ட் கோர் அப்படி இல்லை, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நீங்க என்ன மாடல் யூஸ் பண்றீங்களோ அந்த மாடல் உங்களால கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து ஸ்கேல் பாத்தீங்கன்னா வந்து அமேசானுக்கு ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஏஜென்ட்டுக்கு வந்து என்னென்ன கம்ப்யூட் பெசி தேவைங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இருக்கும், அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அவைலபிலிட்டியா இருக்கட்டும், அவைலபிலிட்டிங்கிறது வந்து அமேசான் கொடுக்குது. பட் அது நீங்க எங்க வச்சிருக்கீங்க, எவ்வளவு பைசா கொடுக்குறீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க, அது அதெல்லாம் மேனேஜ் ரிசோர்சஸ். ஸோ நீங்க நிறைய ப்ரொவிஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். பட் எல்லாமே வந்துட்டு இட் கம்ஸ் வித் AWS ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஒரு பக்கம் நிறைய கேபிட்டல்ஸ் இருந்தாலும் வந்துட்டு அந்த சேல் நிறைய விஷயத்துல வந்து ஒன்றும் அவங்க வந்து நிரூபிக்கப்படல, அவங்களால நிரூபிக்க முடியல இப்போ வரைக்கும். அதனால தான் நிறைய டேட்டா சென்டர் பில்ட் பண்றது, NBA டீல் பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி போட்டீங்கன்னா வந்துட்டு ஏஜென்ட் கோரா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், இல்ல வந்து மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் கூகுள் அண்ட் அமேசான் AWS will provide more flexibility, சிமிலர் ஃபீச்சர்ஸ்க்கு. ஆனா இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சாட் ஜிபிடிலே மூழ்கி இருக்கீங்க, சாட் ஜிபிடி தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஓப்பன் ஏஐனுடைய ஏஜென்ட்ஸ் எஸ்டிகே யூஸ் பண்றது பெட்டர். பட் ஒரு 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 அனலிஸ்டா நான் வந்து என்னுடைய ரெக்கமெண்ட் இப்போதைக்கு நீங்க ஸ்கேல் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல் கேப்பபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ஏஜென்ட் கோரா இருக்கட்டும், கூகுள் வேர்டெக் ஏஜென்ட் இருக்கட்டும், அதை பாருங்க. நிறைய ஹைப் இருக்கு, ப்ராமிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறைய யோசிக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு லெவல்ல பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு டெமோ, ஒரு ப்ரோட்டோடைப்பிங் எபிலிட்டி தான் வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். ஓப்பன் ஏஐனுடைய கேப்பபிலிட்டிஸ் ப்ரொடக்ஷன் லெவல்ல வந்துட்டு ஒன்றும் நிரூபிக்கப்படலைங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பா. அது நீங்க கம்பேர் டு நீங்க கிளாட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லெவல்ல வந்துட்டு அந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சாட் ஜிபிடி அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்னா. பட் ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு இந்த நீங்க சொன்ன இந்த டெவ்டிஎஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஓப்பன் ஏஐ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது பேரே ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஓப்பன் சோர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 2 ஓப்பன் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அட்வான்சிங் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸா பண்றதுனால பல இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நம்ம இந்த கவர் பண்ணாம விட்டது பாத்தீங்கன்னா மெட்டா வந்து அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் மாடலை வந்துட்டு அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓப்பன் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 மாடல் ஓப்பன் மாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 20 பில்லியன் பேராமீட்டர்ஸ், இன்னொன்று வந்து 120 பில்லியன் பேராமீட்டர்ஸ். 120 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம சின்ன மிஷின்ஸ் எல்லாம் ஓட்ட முடியாது. டேட்டா சென்டர் நீங்க சொல்ல மாதிரி அமேசான் இப்ப அசூர்ல வர ஓட்ட அங்க அந்த மாதிரி ஒரு சிபியூஸ் ஜிபியூஸ் இருக்கிற இடத்துல ஓட்டுறது. இந்த 20 பில்லியன் வந்து நீங்க லேப்டாப்ல, அதாவது ஒரு ஹை அண்ட் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்களே ஓட்ட முடியும். நம்ம இதுக்குமே ஒரு செஷன் இன்னொரு சேனல் நம்ம டாக் ஜட்ஜுக்காக பண்ணியிருக்கோம், எப்படி வந்து நம்மளோட லோக்கல் மெஷின்ல வந்து ஏஐ மாடல்ஸ் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹக்கிங் ஃபேஸ்ல கிடைக்குது. வி கேன் கோ டு ஹக்கிங் ஃபேஸ். பாத்தீங்கன்னா இந்த 2 இதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பிரிட்டி மச் உங்களுக்கு சாட் ஜிபிடி 3.5 to 4 ஃபீச்சர்ஸ் வரைக்கும், சாட் ஜிபிடி 5ஓட ஃபீச்சர்ஸ் இல்ல 4 வரைக்குமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அட்வான்ஸ் செயின் ஆஃப் திங்கிங் போன்ற பல விஷயங்கள் வந்து இதுல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ சூப்பரா கவர் பண்ணீங்க. ஓப்பன் நீங்க டெவிடேஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும் வந்துச்சு. கண்டிப்பா அருமையா நீங்க கவர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் எனக்கு வந்து இந்த இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு லெட்ஸ் கோ ஆன் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த வேல்யூவேஷன் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வாட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து முக்கியமா பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓப்பன் ஏஐ வந்துட்டு அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து அமேசிங் ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களோட டெக்னாலஜிஸ் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி செயின் ஆஃப் தாட் ஆகட்டும், அவங்க நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எடுத்து பண்றதாகட்டும் வந்துட்டு அமேசிங் ஸ்பீட்ல பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு அவங்க பாக்குறது சாம் ஆல்ட்மன் ஆகட்டும், இல்ல இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் லச்சஸ் ஜான்சன் ஹாங்கோ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு நீங்க ரொம்ப வேகமா போறீங்க, அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இது வந்து சைக்கிளிக்கா நிறைய பேர் கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து என்னன்னா சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தரோட அப்படிங்கிறது மாதிரி. ஸோ என்விடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த $100 பில்லியன் வந்து நான் ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றாங்க. ஏன்னா நீ வந்து ரொம்ப சஃபர் பண்ற, நீ வந்து ரொம்ப இவ்வளவு பணம் வச்சிருக்க, உனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கொடுக்கணும், அந்த அது தவிர சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு ஆகும், அது ரன் பண்றதுக்கு டேட்டா சென்டர்ஸ்ல ரன் பண்றதுக்கு பணம் ஆகும். பட் ஆனா உனக்கு சிப்ஸும் வேணும், உனக்கு வாங்க முடியாது. என்விடியா என்ன சொல்றான்னா, எங்கிட்ட இருக்கிற $1 பில்லியன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். அவன் என்ன பண்ணான், ஓப்பன் ஏஐ வாங்கிட்டு அந்த $1 பில்லியன் நன்றி வழங்கினது நன்றி, இந்த 1 பில்லியன் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க வந்து எனக்கு சிப்ஸை கொடுங்க, எனக்கு டேட்டா சென்டர் டெக்னாலஜிக்கு சிப்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. சோ அது மாத்திரம் இல்லாம அதனால அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமானால அதே பணத்தை எடுத்துட்டு போய் ஏஎம்டி கிட்ட போய் அவங்க கிட்ட ஒரு $100 பில்லியன் கொடுக்குறாங்க. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ₹1 ₹2 நம்ம முதல் சொல்லிட்டோம், ₹1 ₹2 ₹1000 ₹2000 பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1 லட்சம் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் 1 கோடி பேசிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் 10 கோடி பேசுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு முதல்ல வந்து தௌசண்ட்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 100,000s பேசிட்டு இருந்தாங்க, மில்லியன்ல பேசி இப்பெல்லாம் பில்லியன்ல தான் பேசுறாங்க. சோ இது ஒரு என்ன சொல்றது, சைக்கிளிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். இதுல இடையில ஆரக்கிள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆரக்கிளும் லாரியும் இதே மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா. பட் இதெல்லாம் என்ன நான் எப்படி பாக்குறேன்னா வந்துட்டு தே ஆர் பவர் ஹங்கிரினா நாட் டாக்கிங் அபவுட் லைக் பொலிட்டிக்கல் பவர். இந்த சிப் ரன் பண்றதுக்கான பவர் தேவைப்படுது. ஒவ்வொரு மிஷினும் வந்துட்டு ஒரு கிகாவாட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிகாவாட்னா எப்படின்னா, நம்ம கூடங்குளம் இன்னைக்கு வந்து 2 ரியாக்டர் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரியாக்டர் வந்து 1 கிகாவாட் தான். சோ இவங்களோட ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கூடங்குளமோட ஒரு ரியாக்டர் ஓடணும். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி பகுதிக்கு பவர் சப்ளை பண்ற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இவங்களோட ஒரு டேட்டா சென்டர், ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்றது அந்த அளவுக்கு பவர் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பவர் ஹங்கிரி, அதுக்கான தேவையான மெஷின்ஸ் ஓடிட்டு இருக்கும், அதை கூலிங்காக அந்த கூலன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 2 பண்ணலாம். இதுல முக்கியமானது இதுல வந்துட்டு இந்தியா சம்பந்தமானது, இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கு போறதுக்கு முன்னால வந்துட்டு இந்த இங்க டேட்டா சென்டர் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காங்க. நார்த் டக்கோட்டால வந்துட்டு $3 பில்லியன் வந்துட்டு ஒரு டேட்டா சென்டர் கட்டிட்டு இருக்காங்க. நார்த் டக்கோட்டா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஏஐ அப்படிங்க. நார்த் டக்கோட்டா எப்படி சொல்றதுன்னா, நீங்க யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல ப்ளூ ஸ்டேட் அப்படின்னு சொல்ற கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல போயிட்டு இருக்கும். இந்த நார்த் டக்கோ, கரோலினா இல்ல மாதிரி ஏரியாக்கெல்லாம் அதிகம் வராது. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க அவங்க லாட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கு.
ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி பக்கத்திலேயே நீங்க வந்துட்டு சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சின்ன ரியாக்டர் கூட கட்டிக்கலாம், இல்ல உங்களுக்கு பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம். சோ அந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்க ஒரு $3 பில்லியன் ஒரு டேட்டா சென்டர் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா இவங்க வந்து டேட்டா சென்டர் பில்டர். அதை யார் யூஸ் பண்ணுவாங்க? அமேசான் யூஸ் பண்ண போறாங்க, ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஏஐக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான கூலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி எல்லாம் தேவையோ அந்த மாதிரி வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல கடைசியில நான் சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியரால் வந்தது. சுந்தர் பிச்சை இந்தியா வந்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க, $15 பில்லியன். சோ நம்ம அந்த $15 பில்லியன் அப்படிங்கிற இந்தியன் மதிப்புல வந்து ரொம்ப அதிகம். நீங்க 15 பில்லியன் அப்படிங்கறத வந்து எடுத்து மல்டிப்ளை பை 85 போட்டு 86 நினைக்கிறேன் இன்னைக்கு போட்டு பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியும். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேட்டா சென்டரை வந்து கட்டுறோம். இது வந்து எப்படின்னா ஏன் இது முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து கூகுளுக்கு அமெரிக்கால தான் அதிகமான இந்த டேட்டா சென்டர் இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து இந்தியா இந்த $15 பில்லியன் வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ யூஎஸ்கே அது பெரிய அமௌண்ட் தான் இந்த டேட்டா சென்டர்ங்கிறது. அது வந்து இந்தியாவில் வரப்போ வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டேட்டா சென்டர்ஸ்னால நீங்க இது அப்படி பார்க்கணும்னா ஓப்பன் ஏஐ வந்து யூஏஇல வந்து $3 பில்லியன் ஒரு $2 பில்லியன் ஒரு டேட்டா சென்டர் கட்டுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. $15 பில்லியன் அப்படிங்கிற வேரியஸ் ஸ்பேஸ்ல கட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைசாக்ல கூட வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல அவர் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் a வெரி கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். இதனால என்ன ஆகும்னா வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 50,000 அதுக்கான இன்ஜினியரிங் வேலை வாய்ப்புகள், அதை நிர்வகிக்கும் ஆட்கள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அது கட்டுமானம் படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நிறைய அருமையான வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ஒரு பெரிய நீங்க குசேலன் படம் பார்த்திருப்பீங்க. ஒரு சினிமா நடக்கிறதா எப்படி நடக்கும், ஆக்டிவிட்டி நடக்கும்னு. $15 பில்லியன் அதுக்கான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். சோ இதுதான் இன்னைக்கு மூணுமே ஒரு டேட்டா, அட்லீஸ்ட் மூணுமே வந்து சிப் ரிலேட்டட் வந்துட்டு இது வந்து இந்தியாவுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து டேட்டா சென்டருக்கு வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி டிஜே. அந்த கூகுள் பத்தி சொன்னோம்னா ஆக்சுவலி ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து நீங்க சொன்ன டேட்டா சென்டர் வந்து யூஎஸ் தாண்டி ரெண்டாவது பெருசுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே சமயம் நான் ஒன்னு ஹைதராபாத்ல அவங்க கட்டுற கூகுள் ஆபீஸ் வந்துட்டு அப்பேரண்ட்லி யூஎஸ் தவிர செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ ரெண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் வந்து பண்ணிட்டு இருக்கு, பண்ண போறாங்கிறது வந்து இந்தியாவில பண்ண போறாங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அந்த 15 பில்லியன் போட்டு கட்டுற டேட்டா சென்டர் வந்து 1 கிகாவாட் டேட்டா சென்டர். நீங்க அது ஒரு ரஃபா சொல்லணும்னா சென்னையினுடைய சென்னை என்டையர் சிட்டி சென்னையினுடைய வருஷ பவர் கன்சப்ஷன் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 4.4 கிகாவாட் சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு டேட்டா சென்டரே வந்து 1/4 ஆஃப் சென்னையினுடைய பவர் கன்சூம் பண்ணுதுங்கிறது வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. சென்னைக்கு என்டையர் சென்னையே வந்துட்டு 4.4 போன வருஷம் அரௌண்ட் 4.4 கிகா. ஸோ இவங்க வந்து 1 கிகாவாட் டேட்டா சென்டர் அப்படின்னா ஒரு டேட்டா சென்டரே வந்துட்டு பெரிய நகரத்துல பாதி அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பேரிசன் சொல்றேன். ஸோ யா நீங்க கேப்சர் பண்ண வேலை வாய்ப்பு விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி யூஎஸ்டி டேட்டா சென்டர்ஸ் கொண்டு வர்றதுங்கிறது வந்து அங்கேயும் நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அவர் கொண்டு வர மாதிரி நீங்க மேக் இன் அமெரிக்கா கொண்டு ட்ரை பண்றாரு இல்லையா. ஸோ அங்கேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர நீங்க அந்த ஏஎம்டி பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏஎம்டி என்விடியா இன்வெஸ்டிங் இன் ஓப்பன் ஏஐ. நீங்க அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இது நீங்க பப்ளிஷ் பண்ணும்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அந்த பெரிய பபுள் அது கொஞ்சம் போட்டீங்கன்னா வாசகர்களுக்கு வந்து புரியறதுக்கு வசதியா ரொம்ப 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 சிம்பிளா சொல்லணும்னா சந்தானம் வர மாதிரி பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கிற மாதிரி இந்த பைசா வந்து இங்க இருந்து அங்க போய் அங்க போய் கடைசியில பைசா ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரிதான் வந்து ஆகுது. பட் இன்ட்ரெஸ்டிங் இன்னும் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் வேல்யூ ஆயிட்டே போகுது. ஸோ இதனால இது வந்து நீ என்கிட்ட கொடுத்த 1 பில்லியன் திருப்பி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் திரும்பி கொடுக்குறேன்னா அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓவரால் எல்லாருமே வந்து எல்லாருடைய வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது நல்லதா கெட்டதா, இது எவ்வளவு நாளைக்கு சஸ்டைன் ஆகுங்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டிங் திங். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் ரைசிங் எவ்ரிபடிஸ் வேல்யூ. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் நம்ம. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி சந்தானம் அப்படின்னு சொல்லி காமெடியா சொன்னாலும் பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கட்டும் சொன்னா கூட எக்கனாமிக்ல வந்து இதுக்கு வந்து புரோக்கன் விண்டோ தியரி ஆர் புரோக்கன் விண்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புரோக்கன் விண்டோனால எப்படி வந்து அந்த மணி மூவ்மெண்ட் வந்து எப்படி பலரோட லைஃப்லயும் பலரோட
நிறுவனங்களுக்கும் போறதுனால சுத்தி போறதுனால அது எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அந்த பிரின்சிபல் விளக்கி இருக்கும். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இது வந்து யூஸ்வலா வந்து இந்த மாதிரி மணி மூவ்மெண்ட் இருக்கிறப்போ வந்துட்டு என்னன்னா இது அப்பட்டமா தெரியுது இப்பதான் அவங்க சொன்ன உடனே. ஏன்னா தி டோன்ட் ஹேவ் டைம். முன்னெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு நிறுவனத்துல வந்து நீங்க முதலீடு பண்ணுவீங்க, ஒரு 5-6 மாசம் கழிச்சு தான் அந்த நிறுவனம் வேற எங்கேயாச்சும் முதலீடு பண்ற விஷயமா எனக்கு தெரிய வரும். பட் இந்த ஃபாஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே என்விடியா கிட்ட அவங்க சிப் வாங்கி ஆகணும். ஏன்னா என்விடியாவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற டிமாண்டுக்கு வந்துட்டு ஓப்பனே வாங்கலன்னா கிராக் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போயிங் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ல அதே மாதிரி தான். நீங்க வந்து எவ்வளவுதான் சண்டை போட்டா 2 மேனுஃபேக்சர் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் ஆமா போய் ஆமா 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 அதே மாதிரி ஆமா correct, yes. என்விடியா கிட்ட போயிட்டாங்கன்னா ஏஎஸ்எம்எல், ஏஎம்டி, என்டெல் அப்படின்னு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கறதால அது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த இந்தியால இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த ஜிகாவாட் இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால வந்துட்டு ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா வைசாக்ல அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நவ் யூ கேன் ரிலேட். ஏன் வந்து வைசாக் போய் வைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான காரணம் வந்து அந்த பவர் பேஸ். ஸோ நீங்க வந்து இந்தியா வந்து பவர்ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பார்க்கலாம். சென்னையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட மின்சாரம் கிடைக்காம நம்ம தவிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து கேட்கிற மின்சாரம், இவங்க தொழில் நிறுவனத்துக்காக கேட்கிற மின்சாரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சென்னைக்கு வந்து பல வருஷங்களுக்கு கொடுக்கிற மின்சாரத்தை வந்து இவங்க ஒரே வருஷத்துல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பட் வேலை வாய்ப்பு அப்படிங்கறதையும் அது கூட சேர்த்துப்பாங்க. கண்டிப்பா 24 hours அன்லிமிட்டட் பவர் சப்ளை வேணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா வந்து இன்டெல் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து 2000லயே வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பயே வந்து இங்க ஃபேப்ரிகேஷன் கொண்டு வரலாமா வேணாமான்னா அப்போ நம்ம ரெடியா இல்ல. அதனால வந்து அவ்வளவு பவர் கொடுக்க முடியல, தண்ணீர் கொடுக்க முடியல. வைசாக பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிட்டிங் இன் வெரி குட் ஸ்பாட் க்ளோஸ் டு வாட்டர் ரிசோர்சஸ். நீங்க சொல்ற மாதிரி பவர் சப்ளை. அதை தவிர ஒன்றும் நான் ஃபாலோ அவுட் பண்ணணும்னு சொல்றேன். ஏபி கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க இந்த நிலம் கொடுக்கறது வந்து ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 99 பைசாவா எவ்வளோ அந்த மாதிரி ரொம்ப கம்மி. டேட்டா கிடைப்பது ரொம்ப கம்மி. ஆனா கண்டிஷன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து உங்க கம்பெனி வந்து 3 வருஷமா லிஸ்டடா இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய வேல்யூஷன் 1 பில்லியன் இருக்கணும். அப்படி உங்க கம்பெனி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த நெக்ஸ்ட் இயர்ஸ்ல வந்து இவ்வளவு ஜாப் அவைலபிள் கொடுக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க கம்பெனியை நீங்க நிறுவனத்துக்கு ஆந்திர பிரதேஷ்ல ரொம்ப சீப்பா லீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இப்போ நீங்க இந்த டீடைல்ஸ் பாத்தீங்க, இந்த கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து கவர்மெண்ட் கொடுக்குது, நிலமா இருக்கட்டும், டிடக்ஷன் இந்த பவர் சப்ளையா இருக்கட்டும், கேரண்டி ஆன் வாட்டர் சப்ளையா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வருது. பிளஸ் ஆல்சோ வைசாக் வந்துட்டு போர்ட் இல்லையா. ஸோ வந்து இந்த ஏற்கனவே கூகுள் 2 மில்லியன் மைல்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய டீப் கேபிள் நெட்வொர்க் எல்லாம் வந்துட்டு வைசாக் டிபி என்ட்ரி பாயிண்ட் ஃபார் இந்தியா. இட்ஸ் ஈஸி டு கவர் டீப் சி கேபிள்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கு. அதனால வந்து வைசாக் நல்ல லொகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். பட் நெவர்தலெஸ் இட்ஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இதுல ஒண்ணுதான் நம்ம பாத்துக்கணும். நம்ம வந்து ஒன்னு கூகுள் எல்லாம் சொன்னாலும் இந்தியன் கம்பெனி இல்ல. இது வந்து மேக் இன் இந்தியா ஆகாது. பட் இருந்தாலும் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இந்தியா கொண்டு வரதுல வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு வழியை நம்ம இதை நம்பலாம். அருமை, சூப்பர், நல்லா முடிச்சீங்க. ஸோ வித் தட் செட் லைக் அருமையா நிறைய விஷயம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தீபாவளி சமயத்தில் வந்து நிறைய விஷயம் மோஸ்ட்லி பாசிட்டிவா பார்த்துருக்கோம். as long as far as we could do. ஜாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு ஏஐ கூடவே சேர்ந்து வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையும் கவர் பண்ண வேண்டியதான். பட் ஐ திங்க் வி கவர்ட் எவ்ரிதிங் pretty much. லைக் இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி நீங்க சொன்ன ஓப்பன் ஏஐ அந்த ஏஜென்டிக் ஆகட்டும், இல்லை அமேசான் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்ன ரியாக்டர் ஆகட்டும், அந்த எம்எல் மாடல் சிப் செக்கிங் டிவைஸ் மாடல் ஆகட்டும், இதெல்லாமே இப்போ பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நாங்கள் முன்னே சொன்ன மாதிரி வந்து ஏஐ அப்படிங்கிறது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இதுதான் ஆகணும். எங்களால முடிஞ்ச உதவி தான் இது. நாங்களும் கத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னா சொல்லுங்க. நம்ம கிட்ட ஸ்ரீராம் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ரவி இருக்காரு, விவேக் இருக்காரு, ஆண்டி தூரே இருக்காங்க. நாங்க ஒரு கோர் குரூப்பா வந்துட்டு இதை பத்தி பேசாத நாளே இல்லை. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பேசிட்டே இருக்கோம் இன்டர்னலா. இதை வந்து நாங்க கன்சால்டேட் பண்ணி நாங்க 2 பேரும் கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து இங்க ஒரு குரூப்போட எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் அவங்கவுங்க வந்துட்டு என்னென்ன கிடைக்குதோ வந்துட்டு ஷேர் பண்ணிட்டே இருப்போம், சண்டை போட்டுப்போம், கருத்துக்களை பகிர்ந்துப்போம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எனிவே இது கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க, நண்பர்கிட்ட பகிர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம், நீங்க இனி லாஸ்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ டிஜே. ஒன்னே வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம இதுல வந்து நீங்க ரொம்ப வேகமா நடந்துக்கிறதுனால வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்போ டிஜெக்ஸ் ஸ்பார்க் வந்து சென்சன் வாங்கும்போது ஹேண்ட் டெலிவரி பண்ணிருக்காரு எல்லாம் மஸ்க்கு. அப்பரண்ட்லி வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் அடுத்த இதுல இதை பத்தி பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கு. இருந்தாலும் டிஜே வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கொடுத்திருக்காரு. தீபாவளி ஒட்டி ஒரு எல்லா சொல்பனம் வாசகர்களுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு ஃபயர்வர்க்ஸ் கொடுத்தோங்கிற நம்பிக்கையில இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னை இங்க இன்வைட் பண்ணதுக்கு மிக்க நன்றி டிஜே. நன்றி அகைன். ஹாப்பி தீபாவளி அவர்கள். ஹாப்பி தீபாவளி. நன்றி ஸ்ரீராம்.